கேரளா ஸ்டோரின்னு ஒண்ணு எடுத்தாங்க. எடுத்து கிட்டத்தட்ட 32,000 பேர இங்கே இருந்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா மிக அதிகமான பெண்கள வந்து கடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற கதையோட வந்து சித்தரிச்சு, அதற்கு வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரூ இன்சிடென்ட் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில வந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து செஞ்சாங்க. அதற்கு எதிரா வந்து கடுமையான முறையில கேஸ் போட்டாங்க. எது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில எடுத்திருக்கீங்களா? 32,000 பேர வந்து கடத்தியிருக்கிறாங்களா? பயங்கரவாதிகளாகவா? அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிர்ச்சி அடைஞ்சு அதற்கு எதிரா வந்து கேஸ போட்டாங்க. எந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இவங்க இந்த மாரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேஸ போட்டாங்க. கடைசில இந்த 3 டைரக்டர்களும் இந்த பயல்களும் என்ன செஞ்சாங்க? 32,000 வெறும் 3ஆ மாத்துனாங்க. அந்த 3யும் கூட பேஸ்ட் ஆன் த ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு போடாம, இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படிங்கிற கேப்ஷனோட போட்டாங்க. எப்படி? ஆரம்பத்துல வந்து 32,000 பேஸ்ட் ஆன் த ட்ரூ இன்சிடென்ட் கேஸ போட்டாங்க. மக்கள் வந்து கேஸ போட்டாங்க. ஆதாரத்த காட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து கேஸ போடும்போது 32,000 வந்து 3ஆ மாத்துனாங்க. உண்மை சம்பவத்தின் அடிப்படையில எடுக்கப்பட்டத வந்து இது ஒரு கற்பனை கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேப்ஷனை வந்து மாத்துனாங்க. அப்படிப்பட்ட பயல்கள் வந்து இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டோரி 2 அப்படின்னு வந்து எடுத்திருக்கிறாங்க. லவ் ஜிஹாத் ஒரு ஹிந்து பெண்ணை ஒரு இஸ்லாமிய ஆண் வந்து திருமணம் முடிச்சிடுறாரு, ஏமாத்தி திருமணம் முடிச்சிடுறாரு. திருமணம் முடிச்சது மட்டும் இல்லாம ரெண்டாவதா என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஹிந்து பெண் சொல்றாங்க என்ன பீஃப் சாப்பிட்றதுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து பீஃபை வந்து வாயில திணிக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கேவலமான ஒரு காட்சியை வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க. இப்படி சித்தரிச்சு இதற்கு பேர் என்னதான் கேரளா ஸ்டோரி. கேரளால வந்து மலையாளிகள்கிட்ட வந்து பீஃப் எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு மலையாள சேட்டன்மார்களை வந்து விட்டு வெளுத்துட்டு இருக்கிறாங்க. ஏடா நாங்களுக்கு காலையில பல்லு விளக்க முன்பு சேட்டா கடையில போயிட்டு பரோட்டாவும் பீஃப் ரோஸ்ட்டும் வச்சு அடிக்கிறன்னு ஆள்காரானோ எங்கள்கிட்ட வந்து பீஃப்னு பகரம் பாடம் எடுக்க பாடில்ல அப்படின்னு வந்து வச்சு வெளுத்துட்டு இருக்கிறாங்க சேட்டன்மார்கள். ஒட்டுமொத்த கேரளா மக்களுமே இதை வன்மையா கண்டிக்கிறாங்க. இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் இந்தியா மூவி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா பேரை பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டோரி. கேரளா ஸ்டோரின்னு வச்சிருக்கீங்களே, கேரளால இருந்து யார் வந்து இந்த மாதிரி லவ் ஜிஹாத் மூலமா பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற கேள்வி வந்து பிரஸ் மீட்ல வந்து எழுப்புறாங்க. அந்த பிரஸ் மீட்ல இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து ஒரு 30 கேஸை வந்து எடுத்துட்டு வராங்க. அந்த 30 கேஸ்ல ஒரு கேஸ் கூட கேரளத்திலிருந்து இல்லை. ஏன்னா அதற்கு வந்து பேரை போட்டிருக்காங்க இன்ஸ்பயர்டு பை ட்ரூ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு. இந்த கேரளா ஸ்டோரி 2க்குமே வந்து பேரை வந்து கேப்ஷனை வந்து போட்டிருக்கிறாங்க. 30 இன்சிடென்ட்டை வந்து 30 கேஸை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு கேஸ் கூட கேரளத்தை சேர்ந்த தம்பதிகள் அதுல இல்ல. இதற்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறா, என்ன அஜெண்டா இருக்குது, எந்த ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் இருக்குது, ஏற்கனவே வந்து கவ் விஜிலன்ஸ் பசு காவலர்கள் அப்படின்னு வந்து என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்த தேசத்திலையும் 2015 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 200 அட்டாக் வந்து நடந்திருக்குது. அதுல 28 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல 26 பேர் வந்து இஸ்லாமியர்களா வந்து இருக்கிறாங்க. 7 வயசு சிறுவன் உட்பட. இப்படி பசு காவலர்கள் மாட்டுக்கறியை வந்து சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யக்கூடாது, மாட்டுக்கறியை வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடாது, மாட்டுக்கறி கடை வைக்கக்கூடாது, இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்களே. அப்படியே கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தோம் அப்படின்னா the world second largest beef exporter is இந்தியா. இந்தியா தான் மாட்டுக்கறியில் 2ஆம் இடத்தில், உலகத்திலேயே 2ஆம் இடத்தில் இருக்குது. எவ்வளவு ஏற்றுமதி பண்றாங்க? 1.5 மெட்ரிக் மில்லியன் டன்ஸை வந்து ஏற்றுமதி பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2025 மட்டுமே 15 லட்சம் கிலோ வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கிறாங்க. அதனுடைய டேர்ன் ஓவர் என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட $4 பில்லியன் இருக்குது. $4 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி சந்தை மதிப்பை வந்து இந்தியா மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி பண்ணுது. அதை விட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா டாப் 10 பீஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து லிஸ்ட்டை வந்து தர்றாங்க. முதலாவதா இருக்கக்கூடிய 10 நிறுவனங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 8 நிறுவனங்களை ஹிந்துக்கள் நடத்துறாங்க. அதுலேயும் உயர் சாதி ஹிந்துக்கள் நடத்துறாங்க. அதுவும் ஹலால் சர்டிஃபிகேட்டை போட்டு நடத்துறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய பேர்களை பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஹிந்து பேரா இருக்குது. ஆனா நிறுவனத்துடைய பேரை பார்த்தா முஸ்லீம் பேரா வந்து இருக்குது. இதுதான் நம்ம அண்ணன் சீமானு கூட கேட்டாரு, ஏண்டா சொந்த நாட்டு குடிமக்கள் மாட்டுக்கறி சாப்பிடான்னு அடித்து கொள்ளக்கூடிய இதே சமூகம் ஆயிரக்கணக்கான டன்களை வெளிநாடுகளுக்கு, அதுவும் குறிப்பாக அரபு நாடு முஸ்லீம்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறது எந்த விதத்தில் வந்து நியாயம்? இதுதான் நீங்கள் மாட்டுக்கு மேலே வச்சிக்கக்கூடிய அக்கறையா, மத நம்பிக்கையா? இது தான் சொந்த தேசத்து மக்களையே, தான் ஹிந்து மக்களையே ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பெருவழிகளா இல்லையா? அப்போ ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி இதில் 2 விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஒன்று, கார்பரேட் நிறுவனங்களை நம்ம பகச்சிக்க கூடாது. அவர்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், பலாயிரம் கோடிகளை வந்து சம்பாதிச்சுக்கிட்டோம். ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து ஃபண்டிங் தர்றாங்க. நம்ம பதிலுக்கு அவர்களுக்கு டேக்ஸை குறைச்சி கொடுக்குறோம், கன்செஷன் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக சொந்த தேசத்து மக்களை
ஏதோ வாரத்திற்கு அல்லது 2 வாரத்திற்கு ஒரு 1/4 கிலோ, ஒரு 1/2 கிலோ சாப்பிடக்கூடிய, வாங்கிட்டு போகக்கூடிய அந்த ஏழை பாழைகள அடித்தே கொல்லக்கூடிய அராஜக வேலைய 10 வருஷமா, 12 வருஷமா தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வர்றது வந்து எவ்வளோ பெரிய கொடூரமான, கேவலமான விஷயம் மட்டும் அல்லாம, இது ஏமாத்தக்கூடிய விஷயம். தன் சொந்த தேசத்து மக்களை ஏமாத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இவர்கள் ஏமாத்துவது மட்டுமல்லாம, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கிள, ஒரு பயோ சைக்கிளே வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமா அந்த மாடு வந்து இருக்குது. நமக்கெல்லாம் அந்த சைக்கிள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமா ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு வாங்குறாரு. அது பசுமாடா இருந்தாலும் சரி, காளை மாடா இருந்தாலும் சரி, அது நல்ல திடகாத்தமா இருக்கும் வரை. பசுமாடா இருந்தா நல்ல பால் தந்துட்டு இருக்கும். காளை மாடா இருந்தா நல்ல விவசாய உழுதுக்கு வந்து பயன்படும். பிரீடிங்க்கு, இனப்பெருக்கத்திற்கு வந்து நல்ல பயன்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி 2மே நல்ல திடகாத்தமா இருக்கும் வரை நமக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அதற்கு வயசானதற்கு பின்னாடி பசுமாட்டுக்கு வந்து பால் அடிபட்டு போயிரும். காளை மாட்டுக்கு வந்து வலு இழந்து போயிரும். அதற்கு பின்னாடி என்ன செய்வாங்க, அந்த விவசாயிகள் கறிக்காக வந்து வித்துருவாங்க. அதுல இப்போது இருக்கக்கூடிய சந்தை மதிப்புல 10,000, 15,000, 20,000, 25,000 அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்க, வேற ஒரு மாட்டை வந்து வாங்குவாங்க. நல்ல ஒரு கன்னுக்குட்டியை வந்து வாங்குவாங்க. அதை வளர்த்து எடுத்து அதில இருந்து பாலை கறப்பாங்க. இப்படின்னு வந்து இந்த சைக்கிள் வந்து போயிட்டே இருக்கும். அப்ப அந்த விவசாயிக்கு வந்து எந்த லாஸும் வந்து வராது. இப்படித்தான் சொந்த தேசத்து விவசாயிகள் ஒரு வாழ்வாதாரத்தை வந்து இந்த மாட்டின் மூலம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு சில மாநிலங்கள்ல, இந்த பாஜக ஆளக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்ல வந்து தடை விதிச்சு இந்த மாட்டை வந்து விற்க முடியாத நிலைமையா வந்து போயிடுச்சு. விற்க முடியாம போனனால அதை வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன செய்றாங்க, அவுத்து விட்டுட்டாங்க, ரோட்ல விட்டுட்டாங்க. ரோட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடையூறா வந்து இருக்குது. ஏன்னா அது எல்லாமே ரோட்டுக்கு வந்துட்டு அதனுடைய சைக்கிள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நாங்க அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு வந்து அரசாங்கமே வந்து பல கோசாலைகளை வந்து அமைக்கிறாங்க. அந்த கோசாலைகள்லையும் சரியான முறையில் இந்த மாடுகளை வந்து பராமரிக்கிறாங்களா அப்படின்னா அது வந்து எலும்பும் தோலுமா இருக்குது. சரியா பராமரிக்கப்படையில, சரியா உணவுகள் வழங்கப்படையில, எலும்பும் தோலுமா கஷ்டப்பட்டு கடைசி காலத்துல வந்து சாகுது அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்து நமக்கு தர்றாங்க. இந்த லட்சணத்துல தான் இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்து அந்த படத்துல வந்து வலுக்கட்டாயமா பீஃபை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த படத்தினுடைய பேரை வந்து கேரளா ஸ்டோரி அப்படின்னு வச்சதுல இன்னைக்கு கேரளா சேட்டன்மார்கள்லாம் கொதிச்சு போய் என்ன செய்றாங்க, பீஃப் பொரியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மாணவர் அமைப்பு பீஃப் ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. வாங்க பீஃப் சாப்பிடுவாங்க, வெரைட்டியாக வச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட்டே வந்து போடுறாங்க. அதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, பீஃப் மசாலா, பீஃப் ரோஸ்ட்டு, பீஃப் சுக்கா, பீஃப் சில்லி, பீஃப் கடாயி, பீஃப் பெஷாவரி, பீஃப் குருமா, பீஃப் வரட்டி உலர்த்தியது, பீஃப் ஃப்ரை, பீஃப் மஞ்சூரியனு, பீஃப் பெப்பரு, பீஃப் இன் பிளாக் பெப்பர் சாஸு, ஜிஞ்சர் பீஃபு, ஷெஸ்வன் பீஃபு, பீஃப் கொஃப்தா மசாலா, பீஃப் மெஜஸ்டிக்கு, பீஃப் ஸ்டீக்கு, பீஃப் கொலாபுரி, பீஃப் ஹைதராபாதி, இவ்வளோ பீஃப் இருக்குது அப்படிங்கிறத சேட்டன்மார்களை வச்சு தான், மலையாளிகளை வச்சு தான் நமக்கே தெரிகிறத தவிர தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் ஏதோ 2-3 பீஃப் தான் நமக்கே வந்து தெரியும். இன்னைக்கு போட்டு வைரலாக வெளுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி இவர்கள் எந்த வழியில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு மாநிலத்தின் மேலே, ஒரு மக்கள் மேலே, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேலே தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலும் அதை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கேரளத்து மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நீண்ட நாளைக்கு இதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இதை புரிஞ்சுக்குவாங்க. நீண்ட நாளைக்கு இவர்களால் வந்து சர்வைவல் பண்ண முடியாது. நிச்சயமாக ஒரு நாள் தோற்று போவாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.